நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போயிடு. என்ன கடுப்பு? நேத்து முத்துலட்சுமிக்கு முத்துப்பாண்டி பிறந்த நாள் கொண்டாடானே, அத நினைச்சு கடுப்புல இருக்கியா? ஜிலேபி, நான் எதுவும் பேச விரும்பல. முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. சரி போறேன். ஆனா எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பிரச்சனைக்கு யார் பதில் சொல்லுவா? என்ன பதில் சொல்லணும்? இங்க பாரு ஜிலேபி, அந்த முத்துலட்சுமி யாரும் இல்லாதவதான். வயசு பொண்ணு வேற. அவ வாழ்றதுக்கு ஒரு சேஃபான இடம் வேணும் தான். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவ கூட உன் ஃப்ரெண்டு க்ளோஸா பழகுறது மட்டும் எனக்கு பிடிக்கல. உன் ஃப்ரெண்டு கிட்டயும் நான் சொல்லிட்டேன். ஆனா யாரும் என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. ஏமா, நான் எப்படிமா சேர்த்து விட முடியும்? நான் ஏற்கனவே இது சம்பந்தமா அவன்கிட்ட பேசிட்டேமா. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாமா. இப்படி சொல்றான். மறுபடியும் பேசு. எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த முத்துலட்சுமியோட கழுத்தை பிடிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். துரத்துவ. நானும் இந்த வீட்டை சேர்ந்தவதான். என் கழுத்துல உங்க தம்பி தாலி கட்டிருக்காரு. ஏய், அந்த தாலியை பத்தி மட்டும் பேசாத. அத பத்தி பேசினாலே செம்ம கோவம் வருது சொல்லிட்டு. நீ பேசாதன்னு சொன்னா பேசாம இருந்துடணுமா? அப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேக்குறியா மாமா? நீ இவ கூட பேசாத நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அத மட்டும் நீ கேக்குறியா? அதுவும் இதுவும் ஒன்னாடி. அந்த புள்ள கூட நான் ஏன் பேசாம? அந்த புள்ள என் கடையில வேலை செய்யற புள்ள. அவளுக்கு யாரு இல்லன்றதுனால தான் என் வீட்லயே தங்க வச்சிருக்கு. அந்த புள்ள கூட நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏன் முடியாது? எதுக்குடி முடியணும்? அந்த பிள்ளைகிட்ட நான் சாதாரணமா தான் பேசுறேன். அது உனக்கு தப்பா தெரிஞ்சா அது உன் பார்வையில இருக்க பிரச்சனை. மத்தபடி எங்க கிட்ட எல்லாம் எந்த குத்தமும் கிடையாது. என்னடி முறைச்சுக்கிட்டு இருக்க? அக்கா சொல்றது சரிதானே? முத்துலட்சுமி அடிச்சா நாங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? முத்துலட்சுமி உடனே போய் சார் கிட்ட சொல்லு. ஏன்னா என்னை விட இவருக்கு நீதான் ரொம்ப வேண்டப்பட்டவல்ல. அதனால உனக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் சார் கிட்ட போய் சொல்லு. சொல்ல தாண்டி செய்வா. நாங்க இல்லாத போனி அவகிட்ட பிரச்சனை பண்ணா இவ என் தம்பி கிட்ட மட்டும் இல்ல என்கிட்டயும் சொல்லுவா. அப்புறம் என் தம்பி உன்னை கண்டிக்கிறதுக்குள்ள நானே உன்னை வெளுத்து விட்டுருவேன். சாக்கர் எங்க வெளுங்க பாப்போம், வெளுங்க.